லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்றோடு நிறைவடைகிறது. இன்று மோடி அவர்கள் தமிழகம் வராரு. 3 நாட்கள் தவம் இருக்கிறாரு, அதாவது தியானம் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. விவேகானந்தர் மண்டபத்தில் பகவதி அம்மனையும் தரிசிக்கிறாரு. இது ஒரு திட்டமிட்ட அரசியல் செயல் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க. தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் எதிர்ப்பு தெரிவித்து போஸ்டர்கள் ஒட்டியிருக்கிறாங்க. காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. திமுக வழக்கறிஞர் அணி தேர்தல் அலுவலர்கிட்ட மனு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணுமாங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும், மேற்கு வங்கத்தில் விவேகானந்தர் ஒரு செல்வாக்கு மிக்கவர், அதனால் மோடியுடைய இந்த செயல் கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்படி ஒரு விமர்சனம் எழுகிற அளவுக்கான ஒரு காரியத்தை நடுநிலையான அரசியலமைப்புப்படி மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற பிரதமர் செய்யணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. இதனால ஒரு ஆதாயம் கிடைக்குமா? 1 லட்சம் ஓட்டு வாங்குற இடத்துல கன்னியாகுமரியில் தியானம் இருக்கிறனால 2 லட்சமாக மாறுமா? இதெல்லாம் அப்படி இருக்கட்டும். இந்த கான்ட்ரவர்சி, இந்த சர்ச்சை தேவைதானா? தியானம் இருக்கட்டும், அவருக்கு மத நம்பிக்கைகள் இருக்குது, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எந்த மதத்து வேணாலும் இருக்கலாம். அவர் அமிர்தசரஸ் பொற்கோயிலுக்கு கூட போகட்டும், ஏதாவது ஒரு தர்காவில் கூட உட்காரட்டும். திடீர்னு இஸ்லாமியர்கள் மேலே ஒரு பிரியம் யாருமே தடுக்க போகிறதில்ல. எப்போ பண்ணுறீங்கன்னு ஒரு இது இருக்குது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்குது. நன்னடத்தை விதிமுறைகள்னே அதுக்கு பேர். நன்னடத்தை விதிமுறை, நல்ல குவாலிட்டியான கேரக்டரை காட்டுங்கன்னு அர்த்தம். ஏதாவது கெட்ட குணம் இருந்தால் ஒரு 60 நாளைக்கு வாழை சுருட்டி மறைச்சி வச்சுக்கோங்கன்னு அர்த்தம். அடிப்படையில் இருக்கிற ஒரு கவுன்சிலருக்கு கூட இந்த விவகாரங்கள் விதிமுறைகள் தெரிகிற போது ஒரு பிரதமர் இப்படி செய்யலாமா? இறுதிக்கட்ட வாக்குப்பதிவே நாளை மறுநாள் தான் நடக்க போகுது. மிக நிச்சயமாக அதில் தாக்கத்தை ஏற்படுத்தும். தாக்கத்தை ஏற்படுத்துதோ இல்லையோ, இந்த விதியை நம்ம மீறுறோமே, ஒரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் போய் ஒரு 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 செய்கையை நம்ம செய்கிறோமே. ஒரு கோயிலுக்குள்ளே போனாரு, சாமி கூட்டு வந்துட்டாருன்னா ஒன்றும் தெரியாது. 3 நாள் அங்கே இப்போ கேமரா எல்லாம் உள்ளே போக சொல்லுங்கள். கேமராவுக்கு அனுமதி இல்லை. பிரதமர் இருப்பார் நினைக்கிறீங்களா? அப்போ உங்கள் நோக்கம் என்ன? நாள் முழுக்க அதை காட்டிக்கிட்டு இருக்கணும் உங்கள் கைகளுக்குள்ளே இருக்கிற அந்த மீடியாக்கள் உதவியை வச்சுக்கிட்டு. ஆனால் இந்த விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட, மோடியினுடைய சமீப பல வாரத்து நடவடிக்கைகள் பேச்சுக்களை பார்த்தா எள்ளி நகையாடுறாங்க ஒரு குரூப், இன்னொரு குரூப் பரிதாபப்படுறாங்க, இன்னொரு குரூப் துச்சமாக மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னுடைய மரியாதையை அவரே இழந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய பேச்சுக்கள் மூலமாக. அது வெறுப்பு கலந்த பேச்சு, அது இயல்பிலேயே இருக்கும். பிஜேபியினருக்கு இயல்பிலேயே வந்துடுச்சு. அது தேர்தல் நேரத்தில் வரக்கூடாத நேரத்தில் உச்சத்துக்கு போயிடுச்சு. அதிக குழந்தைகள் பிறக்கிறவர்கள் உங்களுடைய தாலியை பறிக்க வர்றாங்க, உங்கள் சொத்தை எடுத்து இங்கே கொடுக்க போகிறாங்க, உங்கள் இடஒதுக்கீடு எடுத்து இஸ்லாமியில் கொடுக்க போகிறாங்கன்னு ஒரு நாளைக்கு ஒரு வெறுப்பு பேச்சை பேசிக்கிட்டே போனாங்க. அதனால் நமக்கு ஆச்சரியம் இல்லை. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையை விவாதிக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கணுமாங்கிறது அவருடைய மனசாட்சி கொஞ்சமாக உழுக்கியிருக்கணும். சரி, அவருக்கு உழுக்கலை, சொல்ல சொல்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது? மற்ற கட்சியினர் இதே மாதிரி அனுமதிப்பாங்களா? 2019 கேதார்நாத்தில் இதே மாதிரி தானே ஒரு தியானம் இருந்தார். அப்பெல்லாம் இல்லாத சர்ச்சை இப்பயும் எழுது. அதுவே தவறுனால நம்ம அப்பையும் சொன்னோம். இப்போ 3 நாள் பண்ணுறீங்களே, ஒரு கட்ட வாக்குப்பதிவு முடிய அவர்களுக்கு ஏதோ அவர்கள் விரும்பாத தகவல் வரதான் தாக்குதலை வேற வடிவத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன பேசுகிறோன்னே தெரியாத அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எப்படியாவது வெற்றி பெறணும்னு ஒரு கட்சி முயற்சிக்கிற போது, அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்கிற போது, லெவல் பிளேயிங் கிரவுண்டை என்ஷூர் பண்ணுறோம், சமமான போட்டியை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம்னு சொல்கிற தேர்தல் ஆணையம் தானாக முன் நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா? தியானம் இருங்க, உங்களுடைய மத நம்பிக்கை அது, உங்களுக்கு அது மனசுக்கு சாந்தியை கொடுக்குது, அமைதியை கொடுக்குதுன்னா 2ஆம் தேதி இருங்க, 1ஆம் தேதி சாயங்காலம் இருங்க. கிட்டத்தட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சிடும். என்ன சார் அவசியம் வந்துச்சு? இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோ ஆடியோ எந்த அளவுக்கு ஒளிபரப்பப்படுதுன்னு மட்டும் பாருங்கள். இது நியாயமா? மேற்கு வங்கத்தோடு தொடர்புடையவர் விவேகானந்தர். அப்போ அங்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுன்னு நினைக்கிறீங்களா? அவன் சொல்லட்டுமா சார்? பிஜேபிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவன் இந்நேரம் முடிவு எடுத்திருப்பான். பிஜேபிக்கு தான் ஓட்டு போட போகிறான். இங்கே போய் தியானம் இருக்கிறதுனால ஓட்டு போட போகிறதில்ல, நீங்கள் இங்கே போகாதனால மறுக்க போகிறதும் இல்லை. அவரவர்கள் இந்நேரம் ஓரளவுக்கு முடிவை எடுத்திருப்பாங்க. ஆனால் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய ஒரு பிரதமர் அந்த பதவிக்குரிய கண்ணியத்தை காப்பாற்றிக்கணும்னு ஒரு பத்திரிகையாளராக எனக்கு ஏக்கம் கலந்த எதிர்பார்ப்பு இருந்தது. அது பொய்த்து போனது துரதிருஷ்டவசமானது. இன்னைக்கு பிரதமருக்கு அவங்களாவே நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கணுமா கூடாதா? எதுக்காக திமுக போய் ஒரு புகார் கொடுக்குற வரைக்கும் காத்திருக்கிறீங்க? காங்கிரஸ் கண்டனம் தெரிவிச்சு நாங்கள் நீதிமன்றத்துக்கு போவோம்னு சொல்ற வரைக்கும் எதுக்காக சார் காத்திருக்கிறீங்க? முதல் 2 கட்டத்தில் உச்சநீதிமன்றம் தன்னுடைய நிலைப்பாடை தெரிவிக்கல. ஆனால் 5 கட்டங்களுக்கு பிறகு தேர்தல் ஆணையத்தின் மீது பல கண்டனங்களை முன்வைக்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் ஒரு மாற்றத்திற்கான அறிகுறின்னு பேசுறாங்க. இல்லை, நீதிமன்ற நடவடிக்கைகளை அதோட தொடர்படுத்த வேண்டாம், அது நல்லதில்லை. அவர்கள் உரிய கால அவகாசம் கொடுத்து தேர்தல் ஆணையத்துடைய கருத்துக்களை கேட்டு சொல்லிட்டு கடைசியில் அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்களே. நீங்கள் அதை வெளியிடுங்கன்னு சொன்னது, அந்த ஒப்புகை சீட்டு உள்ள விஷயம் முழுக்க எண்ணுங்கன்னு சொன்னது எல்லாத்தையுமே அவங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஏன்னா தேர்தல் நடவடிக்கைகள் தொடங்கிடுச்சுன்னு வழக்கமான பல்லவி தான், சட்டமும் அப்படி தான் சொல்லுது. ஒன்ஸ் தொடங்கிடுச்சுன்னா அந்த அத்தனை அதிகாரமும் தேர்தல் ஆணையத்துக்கு தான்.
அப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம் தன் பாக்கெட்ல இருக்கணும்னு சொல்லி தான் அவசரமா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் இருக்கிற அந்த தேர்வுக்குழுல அவரை தள்ளிட்டு தனக்கு கீழே ஒரு அமைச்சரை சேர்த்துட்டு சட்டத்தை திருத்தி அது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நாளைக்கு விசாரணைக்கு வருதுன்னா இன்னைக்கே அவசரமா 2 ஆணையர்களை நியமிச்சு பதவியேற்க வச்சு ராத்திரியோட ராத்திரியா இத்தனை கூத்தையும் பண்ணவர் தான் மோடி. அப்படி பண்ணதுக்கு விசுவாசம் காட்டுறதுக்கு தான் இன்னைக்கு கண்ணை மூடிக்கிட்டு வேடிக்கை பார்க்குது தேர்தல் ஆணையம். வெட்கக்கேடானது. உலகின் 2 பெரும் ஜனநாயக நாடுகளில் நாமளும் ஒன்றுன்னு சும்மா பீத்திக்கலாமே தவிர அதில் அர்த்தமே இல்லாமல் பண்ணிடுச்சு இந்த தேர்தல் ஆணையம். கடந்த சுதந்திர இந்தியாவிலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலேருந்து சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இவ்வளவு ஒரு கேடுகட்ட தேர்தல் ஆணைய செட்டப் இருந்ததே கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் விமர்சனங்கள் இருந்துச்சு. ஏன்னா அந்த 3 பேர்ல ஒருத்தர் அப்படி இருக்காரு அப்படின்னு ஒருத்தர் மேல அப்படி இப்படி சொல்லுவோமே தவிர அந்த ஒருத்தர் கூட எல்லா நேரமும் இல்லை, அந்த ஒரு விஷயத்துல ஒரு மாதிரி நடந்துக்கிட்டார் அப்படின்னு பின் பாயிண்ட் பண்ணி சில குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்துச்சு காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும். ஆனால் ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையம் இப்படி கேடுகட்டு போனது இதுதான் முதல் முறை. முழுக்க முழுக்க அதற்கு காரணம் மோடி என்கிற தனிநபர் தான். இல்லை, ஒருபுறம் பாஜக தலைவர்கள் இது மாதிரியான பேச்சுக்கள் நம்ம பார்க்குறோம், பிரதமர் தியானம் இருக்க வராரு. இன்னொரு புறத்தில் இந்தியா கூட்டணி ஜூன் 1ஆம் தேதி டெல்லியில் வந்து கள நிலவரம் குறித்து அவங்க வேறு ஒரு திசையை நோக்கி பயணிக்கிறாங்க இல்லையா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வேறு ஒரு திசை இல்லை, இது இயல்பாக நடக்க வேண்டியது. ஏன்னா அவர்களுக்கு 50 இடம் கூட கிடைக்காது இந்தியா கூட்டணிக்கு. பிரதமர் வாயிலிருந்து வந்த வார்த்தை, அமித்ஷா வாயிலிருந்து வந்த வார்த்தை. அவர்கள் ஒருவேளை ஆட்சி அமைச்சா கூட வருஷத்துக்கு ஒரு பிரதமர்னு சண்டை போட்டுக்குவாங்க. இந்த வருஷம் நீ, அடுத்த வருஷம் நான், ஒரு ஸ்திரமற்ற ஆட்சியை கொடுப்பாங்க அப்படின்லாம் பிரச்சாரத்தில் முன் வச்சாங்க. யார் பிரதமர்னு சொல்லவே இல்லை, அதையும் வச்சாங்க. இந்த யதார்த்தம் காங்கிரஸ்க்கும் உள்நிலைக்கு அந்த கட்சிகளுக்கு இருக்க தான் செய்யுது. ஆமாம், நம்ம சொல்லலை. அப்போ ஒருவேளை நம்ம வந்துட்டோம்னா இப்போ அவர்களுடைய பதட்டத்தை பார்த்தா ஒருவேளை நம்ம ஜெயிச்சிரோமோன்னு இப்போ தான் இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கே ஒரு நம்பிக்கையில் ஒரு சின்ன ஒரு கீற்று தென்படுது. அப்போ 48 மணி நேரத்தில் நாங்கள் பிரதமரை தேர்ந்தெடுத்துருவோம்னு ஜெயராம் ரமேஷ் சொல்கிறாரு. சும்மா ஜீபூம்பா வேலை இல்லை, எல்லாரும் குளிக்கு போட்டு வருதை எடுக்கிறதுக்கு. கெஜ்ரிவால் நான் போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டார். இருக்கிற 4-5 பேரில் யார் இல்லை, நம்மெல்லாம் ஆச்சரியப்படத்தக்க அளவில் இதுவரைக்கும் விவாதத்துக்கே வராத ஒரு முகம் கூட வரலாம், நமக்கு தெரியாது. எந்த மாதிரியான ஒரு தயாரிப்பு நிலைக்கு நம்ம இருந்துக்கிறதுங்கிறதுக்கு அந்த 1ஆம் தேதி கூட்டம் உதவி பண்ணலாம். நடுவில் 2 நாள் தானே இருக்குது. அந்த டிஸ்கஷனை முடிச்சுக்கிட்டா ஜெயராம் ரமேஷ் சொன்னது காங்கிரஸுடைய நிலைப்பாட்டை செயல்படுத்த முடியும். 2 நாளில் நாங்கள் யார் பிரதமர்னு சொல்லிடுவோம். பெரிய விவாதங்களுக்கு இடம் அளிக்காது. அதில் அந்த விவாதத்தை 2ஆம் தேதி 3ஆம் தேதியே பண்ண போகிறாங்க, 1ஆம் தேதி பிற்பகலில் இருந்து. அதனால அது ஒரு வழக்கமான ஒரு அரசியல் நடவடிக்கை தான். என்ன சார் அப்போ ஜெயிச்சுருவாங்களா அப்படின்னு இல்லை, ஜெயிச்சுட்டா காலதாமதத்தை தவிர்க்கிறதுக்காக தானே 2 பேருமே செய்வாங்க. பிஜேபியும் ஒரு கூட்டம் போட தான் போகிறாங்க. என்ன பண்ணலாம், இது பண்ணலாம், எப்படி நடந்துச்சு, ஒப்பீனியன் போல் வந்திருக்கும். 1ஆம் தேதி 6 மணிக்கெல்லாம் எக்ஸிட் போல் வந்திருக்கும், எல்லா டிவியும் போட்டிருப்பான். அதை வச்சு 2ஆம் தேதி அவங்களும் ஒரு டிஸ்கஷன் நடத்துவாங்க. இது நிஜம்தானா, அப்போ நம்ம நம்பிக்கையாக இருக்கலாமா, அப்படி நடந்தால் என்ன பண்ணலாம், 200+ வந்தால் மோடியை தொடரட்டுமா, இல்லை வேறு யாரையாவது வைப்போமா, இல்லை 200 கீழே வந்தால் நம்ம என்ன செல்மிஷம் பண்ணி ஆட்சியை நம்ம அமைக்கிறதுக்கு உரிமை கோரலாம். அவங்களும் கூட்டங்கள் நடத்த தான் போகிறாங்க. என்ன சில விஷயங்கள் திரைமறைவில் நடக்கும், சிலது பத்திரிகையாளர்களுக்கு தெரிஞ்சு நடக்கும். இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டை பிரதமர் மோடி அவர்கள் முன்வைக்கிறாரு. அதாவது நவீன் பட்நாயக் உடல்நிலை மோசமாகிக்கிட்டே வருது, அது குறித்து விசாரிக்கணும், நாங்கள் வந்தால் கண்டிப்பாக அது குறித்து விசாரிப்போம்னு சொன்னார். இதே போல தான் தமிழகத்திலும் ஜெயலலிதா அவருடைய மரணத்தின் மீது ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ அதை தொடர்ந்து இப்போ நவீன் பட்நாயக் மீது அதை குற்றச்சாட்டு. இது முழுக்க அரசியலாக தான் நான் பார்க்குறேன். நவீன் பட்நாயக் மேலே உங்களுக்கு இவ்வளவு அக்கறை இருந்திருந்தா இந்த உடல்நிலை, நலிவுற்ற இந்த உடல்நிலை கடந்த சில மாசமா அல்லது ஓரிரு வருஷமா இருக்கிற போதே நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை பிரதமர் கேட்டிருப்பாரா? நான் ஒரு மசோதா கொண்டு வரேன், ஆதரவு தெரியுங்கன்னு ஒரு தடவை ஃபோன் பண்ணுறீங்க, அவரும் வெக்கமே இல்லாமல் உங்களை ஆதரிச்சார். எந்த சாவியை திருடி வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்களோ அந்த திருடி வச்சிருக்கிற சாவியை யாருக்கு மேலே குற்றச்சாட்டுல அவர் நவீன் பட்நாயக் பக்கத்துலேயே நிற்கிறார். அவர்கிட்ட நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவீங்க, அவர் மூலமாக ஆதரவு கேட்பீங்க. அவரும் ஆதரவு கொடுத்தார் 5 வருஷமா. ஜெகநாதரை தூக்கி தூரம் போட்டுட்டு அந்த சாவியை பற்றி மறந்துட்டு கரெக்டாக தேர்தல் வர்ற போது கூட்டணி பேச்சு முறிந்த பிறகு, கூட்டணி இல்லைன்னு ஆன பிறகு ஜெகநாதர் மேலே பக்தி அப்படியே பொங்கி வழிஞ்சு அந்த சாவியை பற்றி உங்களுக்கு நினைவு வந்து எல்லாம் கேட்குறீங்க. ஏதோ கை நடுங்கிற ஒரு வீடியோவை போட்டுட்டு பாண்டியன் தான் இதுக்கு காரணம்னு மறைமுகமாக குற்றம் சொல்கிறாங்க. தாராளமாக நடவடிக்கை எடுக்கணும், நமக்கு அதை பற்றிலாம் ஆட்சேபனை இல்லை. அப்போ இது மாதிரி சந்தேகத்துக்கிடமான அத்தனை மரணங்கள்லையும் விசாரணை கமிஷன் அமைக்கலாமா? ஜஸ்வந்த் சிங் எந்த வகையில் மரணம் அடைஞ்சார்? கோபிநாத் முண்டே அமைச்சரான 1 வாரத்துக்குள்ளேயே விபத்தில், தலைநகரில் நடந்த ஒரு விபத்தில் மரணம் அடைஞ்சாரே, அது எப்படி நடந்த இயல்பான விபத்து தானா அப்படின்னு பல கேள்வியில் எதிர்கட்சியினரும் கிளப்புவாங்கல்ல. முழுக்க அரசியல் தூக்கி தூரம் போட்டு நம்ம வேற விவாதிக்கல. ஏன் இந்த வெறுப்பு? அவர் வி கே பாண்டியனை குறி வைத்து தான் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னு சொல்றாங்க. அந்த கருவூல சாவி முதற்கொண்டு வி கே பாண்டியன், இப்போது நவீன் பட்நாயக் உடல்நிலை, அதுக்கு கூட வி கே பாண்டியன். ஒரிசா மக்கள் வி கே பாண்டியன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, அவர் மேல ஒரு அபிமானம் வச்சிருக்கிறாங்க. அது வாக்குகளாக மாறிடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கு. எதிர்கட்சியா ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிற கட்சிக்கு இருக்கிற இயல்பான ஒரு மனநிலை.
அதனால இப்படி அவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் இயல்பு தான். ஒரு தமிழன், ஒரிசாவை ஒரு தமிழன் ஆளலாமா, நியாயமான கேள்விங்கிறத நான் ஒத்துக்குவேன். ஏன்னா அந்த மாநிலத்தில் அந்த மாநிலத்து மக்களுடைய உரிமைகளை பார்த்தா நம்மால் தான் அந்த மாநிலத்தை ஆளணும்னு கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதை ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய பிரதமர் பேசுறதா நமக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியுது, ஆடாக தெரியுது. இங்கே வந்துட்டு தமிழ்நாடு நான் பிறக்கலையேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு பேசுறது, அங்கே போய் இங்கே திருடப்பட்ட சாவி தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டதுன்னு போய் சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை கேவலப்படுத்துறது, குற்றவாளி கூண்டில் நிறுத்துறது, இது எல்லாமே நான் திரும்ப சொல்கிறேன். பிஜேபியில் ஒரு பேச்சாளர், ஒரு மந்திரி 2ஆம் கட்டத்தில் இருக்க, 3ஆம் கட்டத்தில் தலைவர்கள் பேசியிருந்தா கூட கடந்து போயிடலாம். நமக்கும் பிரதமர், உங்களுக்கு எனக்கும் பிரதமராக இருக்கிற ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு தனி மனித துவேஷத்தை, தனி இனத்தின் மீதான ஒரு துவேஷத்தை, தனி மதத்தின் மீதான துவேஷத்தை கிளப்புற போதுதான் நமக்கு வேதனையாகவும் வெட்கமாகவும் இருக்கு. இன்னொரு முக்கியமான கருத்தை மோடி அவர்கள் முன்வைத்திருக்கிறார். அதாவது காந்தியை 1982 காந்தி படம் வருவதற்கு முன்பு வரைக்கும் உலகத்துல காந்தினா யாருன்னே தெரியாது. அவர் தன்னை பத்தி சொல்லியிருக்கிறார், மற்றவங்களை பத்தி சொன்னதா நான் நினைக்கல. இன்னும் சொல்ல போனா அதற்கு முன்பாகவே எனக்கு தெரியும். நான் என் வயசுக்கு நான் சொல்றேன், என்னை வச்சு சொல்றேன். மோடி சொல்வது பொய். எல்லாரையும் தொட்டு பார்த்தார், ஒன்றும் எடுபடலை. வெவ்வேறு ஆயுதங்களை பயன்படுத்தி பார்த்தாங்க. ராகுல் காந்தி பிரதமராவதை பாகிஸ்தான் விரும்புகிறது, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை நாங்கள் மீட்போம், எல்லாம் பாகிஸ்தானை தொடர்படுத்தி பார்த்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முஸ்லீம்களை உரசி பார்க்குற மாதிரி, அல்லது அவர்கள் மேலே ஒரு துவேஷத்தை கிளப்பி இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தலாமான்னு ஒரு முயற்சி. ராமர் கோயிலை லேசாக சொல்லி பார்த்தாங்க, எடுபடலைன்னு. ராமர் கோயிலுங்கிற வார்த்தையே இப்போ வர்றதில்லை. ஒரு நாள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்கன்னு அபத்தமாக ஒரு கருத்தை சொன்னார். இதெல்லாம் எடுபடாமல் தான் கடைசியில் இங்கே நிற்கும். ஆனால் இன்றைக்கு உலகம் அறிந்த தலைவராக மோடி தானே இருக்கிறாருன்னு வலதுசாரிகள் சொல்கிறாங்க. யார் மறுத்தா? உலகம் அறிந்த தலைவர் தான் மோடியோட தலைவர். இந்த மோடியும் இந்த நாட்டுக்கு பல நல்லதை செஞ்சிருக்காரு, நான் மறுக்கலை. அப்படியெல்லாம் செஞ்ச ஒருத்தர் எதுக்காக இவ்வளவு கீழ்த்தரமா இந்த பிரச்சாரத்தை செய்யணும்? இப்போ 10 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்ச பிறகும் இன்னொரு முறையும் அந்த அதிகாரம் வேணுங்கிறதுக்காக அவர் என்ன வேணாலும் செய்யலாமா? உலகறிந்த ஒரு தலைவர், இந்த நாட்டுக்கு சேவை செஞ்சவர். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, மோடி இந்த நாட்டுக்கு சேவை செய்தவர். வரலாறு அதை மாற்றவே முடியாது. அவர் மீது 1000 விமர்சனமும் இருக்கு, மறுக்கலை. இந்த நாட்டுக்கு சேவை செஞ்சவர், நம்மையெல்லாம் காத்தவர், பிரதமர் பதவியில் இருந்தால் அதை யாரும் மறுக்கலையே. அதுக்கு இப்படி அபத்தமான கருத்துக்களை சொல்லுமா? நான் தான் பரமாத்மாவின் தூதர், காந்தியை யாருக்கும் இன்னும் ஒரு வாரம் சொல்ல, நான் தான் காந்தியை அறிமுகப்படுத்தின ஒரு வார்த்தை வரல, அதையும் சொன்னாலும் சொல்லுவாங்க. இவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா ஒரு கருத்தை அவர் சொல்லணுமான்னு தான் இருக்கு. அதனால சொல்ல சிறுபிள்ளைத்தனமானது. எந்த எல்லைக்கும் போய் எப்படியாவது ஆட்சியை தக்க வைக்க முடியுமா? காங்கிரஸை கேவலப்படுத்தி, காங்கிரஸை கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு தரம் தாழ்த்தி, இப்படியெல்லாம் பண்ணி தான் ஆட்சிக்கு வரணும்னா அந்த ஆட்சி தேவையான அவருடைய மனசாட்சி தான் கேட்கணும். அதை ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது பாய் பாய் பிஜேபி, பாய் பாய் மோடின்னு ஒரு கருத்தை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு இல்லையா? நாடு ஒரு நல்ல தலைவரை எதிர்பார்க்குது, பாஜகவிடமிருந்து விடுதலை பெற போகுது நாடுன்னு சொல்கிறாருல, அது எப்படி பார்க்குறீங்க? அவருடைய நம்பிக்கையை காட்டுது. அதான் சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சி அல்லது அவர்களையும் உள்ளடக்கி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கே முதல் கட்ட தேர்தல் தொடங்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய நம்பிக்கை வரலை. தோக்கடிச்சிட முடியுமா பிஜேபியை, நம்மளால் முடியுமா அப்படின்னு ஒரு தயக்கமும் சந்தேகமும் கலந்த ஒரு மனநிலையில் இருந்தாங்க. ஒவ்வொரு மாநிலம், குறிப்பாக இந்த ஹிந்தி ஹார்ட்லேண்ட்னு சொல்கிற உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில், பீகார்ல எல்லாம் கூடுற கூட்டத்தை பார்த்தா பிரியங்காவுக்கும் ராகுலுக்கும் அகிலேஷுக்கும் அவர்களுக்கே அப்போதான் ஒரு கூடுதல் உற்சாகம் வருது. நிஜமாவே மக்கள் மனசில் மாற்றம் இருக்கும் அப்படின்ற அந்த காட்சிகளை பார்த்துட்டு தான் அவருடைய உறுதி நாளுக்கு நாள் கூட்டிகிட்டு போகுது. அதே உறுதி பிஜேபி கிட்டே இருக்கு. இவ்வளோ அந்த பதட்டத்துக்கிட்டே அதை மறைச்சிக்கிட்டு நாங்கள் 400க்கு மேலே ஜெயிப்போம், 373 அப்படிலாம் சில நம்பர்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பிக்கை கலந்தது ஜனநாயகம் சார். இது இன்னும் 6 கட்ட தேர்தல் முடிஞ்சா கூட அது இன்னும் எண்ணப்படலை. ஸோ 2 பேருமே நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்றது ஜனநாயகம் அனுமதிக்குது. அந்த கட்சியோட தொண்டர்களுக்கு அடுத்த கட்ட தேர்தலை நம்பிக்கையோடு எதிர்கொள்வதற்கான ஒரு உற்சாகம் தருகிற வார்த்தைகளாக இந்த நாளில் அதை எடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான கேள்வி மக்கள் மனசில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்திய கூட்டணி என்னதான் தேர்தலுக்கு முன்பு ஒற்றுமையாக இருந்தால் கூட தோல்வியில் ஒற்றுமையாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் வெற்றிக்கு பின் ஒற்றுமையாக இருக்கிறது சாத்தியம் இல்லை. ஏன்னா இந்த பிரதமர் யாருங்கிற போட்டி வரும். ஏற்கனவே பாஜக பல்வேறு இடங்கள்ல இந்த செயலாளர்கள்லாம் மாற்றாமல் வேறு பதவி கொடுக்குறாங்க, அந்த இராணுவ தலைமை தளபதிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம் வரும்போது பெரும்பான்மை பெறலைன்னா பாஜக அங்கிருந்து சிலரை இழுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களா? கண்டிப்பாக எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்துவாங்க, சகல வித்தைகளையும், ஜனநாயக மரபுகளையெல்லாம் காட்டில் தூக்கி வீசிட்டு அத்தனை விஷயங்களையும் அவங்க செஞ்சு பார்ப்பேன். நான் சொன்னேன் இல்லையா, 200 கிட்ட அவங்க வந்தால் கூட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக மிக நிச்சயமாக பிஜேபி தான் வரும். அந்த ஒரு காயினை வச்சுக்கிட்டு, அந்த ஒரு துருப்பு சீட்டை வச்சுக்கிட்டு ஜனாதிபதியை தங்கள் கைகளுக்குள் போட்டுக்கிட்டு, இந்த வார்த்தையை ஒரு சொல்கிறதுக்கு நான் வெக்கப்படுறேன், ஆனால் நிஜம் அதுதான். ஜனாதிபதியை தங்கள் கைகளுக்குள்ளே வச்சுக்கிட்டு எங்களை முதல்ல ஆட்சி அமைக்க அலைங்கன்னு இவங்க கூச்சமே இல்லாமல் கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. மெஜாரிட்டி கண் முன்னால் தெரியலைன்னா கூட
அப்படி ஒரு வாய்ப்பை வாங்கின பிறகு சில பேரை உருட்டி மிரட்டி நம்ம வர வச்சிடலாம். அந்த அணியில் இடம்பெறாத வேறு சில தலைவர் எந்த சாவியை திருடிட்டு போயிட்டாங்கன்னு மறைமுகமாக சொல்றீங்களோ அதே பிஜேடியை கூட ஒரு கூட்டணிக்கு கூப்பிடுவார். அதே நவீன் பட்நாயக் வெக்கமே இல்லாமல் போய் சேரவும் வாய்ப்பு இருக்கு. இது அரசியல் தானே, யாருக்கும் வெக்கம் கிடையாது. சந்திரபாபு நாயுடு ஆல்ரெடி இருக்கிறார். ஜெகன்மோகன் ஓடோடி போய் ஆதரவு கொடுப்பார் கூட்டணியில் இல்லைன்னா கூட. 5ஓ 7ஓ எத்தனை ஜெயிக்கிறாங்களோ அப்படி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குன்னா காங்கிரஸுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இவங்கெல்லாம் போவாங்க, பிஜேபிக்கு வாய்ப்பு இருந்தாலும் போறவங்கன்னு வந்த பிறகு முடிவெடுக்கலாம்னு நினைக்கிற ஒரு 50 சீட் இருக்கும். அந்த மாதிரியான நபர்களை தங்கள் பக்கம் இழுக்க பிஜேபி உச்சபட்ச வேலைகளை செய்வாங்க, காங்கிரஸும் செய்வாங்க. ஆனால் பிஜேபிக்கு இருக்கிற அந்த அதிகார பலம் இப்போ அவங்க கையில் கிடையாது. வேற ஏதாவது சொல்லி இல்லை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய காங்கிரஸ் நிலைமை ஒரு புறம். அதிகாரம் கையில் இருந்ததை வச்சுக்கிட்டு அவர்களை பற்றின பலவீனமான சில ஆதாரங்கள் பேப்பர்களை கையில் வச்சுக்கிட்டு மிரட்டியும் உருட்டியும் கூட அவர்களை இழுக்க வாய்ப்பு இருக்கு. அது அரசியல் கட்சிக்கு உரிய கேரக்டர் தான். ஜனாதிபதி கையில் இருக்கிறதுனால பிஜேபிக்கு அந்த வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். தமிழகத்தில் தேர்தல் கூட்டணிக்கு முன்பு அதிமுக பாஜக மோதல்கள் நம்ம பார்த்தோம். இப்போ மீண்டும் அதிமுக பாஜக மோதல் உருவெடுத்திருக்குது. அதில் குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவ தலைவரா இல்லை சமூக நீதி தலைவராங்கிற கேள்வி எழுது இல்லையா? இதை நீங்கள் எப்படி? மிக நிச்சயமாக அவர் சமூக நீதி தலைவர் தான், எல்லா மதத்துக்குமான தலைவர் தான். தான் ஒரு பிராமணராக இருந்தும் கூட கலைஞரால் செய்ய முடியாததை கூட அவர் செஞ்சு காமிச்சார். இடஒதுக்கீட்டில் ஒரு சட்டம் இயற்றி அந்த சட்டத்துக்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்து 9வது அட்டவணையில் சேர்த்து எந்த நீதிமன்றமும் அதை தகர்க்க முடியாத அளவு ஒரு வருஷமா கேஸுக்கு போகுது. எதிர்த்து சில பேர் போகிறாங்க, ஜெயிக்க முடியல. காரணம் அந்த 9வது அட்டவணையில் நம்ம சேர்த்தது தான். அதை சேர்க்க வச்சது பிறப்பால் பிராமணரான ஜெயலலிதா. தாழ்த்த பட்டியலினத்தவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு அந்த பாதுகாப்பை கொடுக்கணும்னு நினைச்சது யாரு? உயர் ஜாதியில் பிறந்த ஜெயலலிதா. ஒரு பெரிய முரண்பாடு. ஆனால் அதிலிருந்தே அவருடைய கேரக்டரை புரிஞ்சுக்கலாம். என் அமைச்சரவையில் ஒரு பிராமணர் போதும், நான் இருக்கிற இன்னொரு பிராமணர் தேவையில்லைன்னு சொன்னவர் ஜெயலலிதா. யாருக்கிட்ட சொன்னான்னு தெரியும், இப்போ நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அதுக்கான ஆதாரம் இருக்கு. அப்போ ஒரு கட்டத்திலையும் ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கோ மதத்துக்கோ தன்னை அடக்குனவர் இல்லை. இந்துத்துவாங்கிறது தான் தப்பு. அவர் இந்து மத தலைவரா பிரபலமா ஒரு தனி மனுஷியா வெளிக்காட்டிக்கிற ஒரு தயங்கினதே கிடையாது, வெக்கப்பட்டதும் கிடையாது, பெருமையோடு அவர் பண்ணியிருக்கிறார். 60 வயசு ஆன போது திருக்கடையூரில் போய் அந்த சடங்குகளை பண்ணவர் தான், அந்த புகைப்படங்களை வெளியிட்டவர் தான் ஜெயலலிதா. குருவாயூருக்கு யானையை வெளிப்படையாக கொடுத்தார். யாகம் நடத்தினா மிளகாவத்தில் இவரே அள்ளி போட்டார். என்ன தப்பு இருக்கு? இல்லை, ஆர்எஸ்எஸ் உடைய எண்ணங்களுக்கு பல எண்ணங்களுக்கு இவர் வந்து எந்த பல எண்ணங்கள்ல ஒரு தடவை ஒரு வார்த்தையை சொன்னார், கர சேவைக்கு நான் ஆள் அனுப்புவேன்னு சொன்னார், அனுப்பல. இன்னைக்கு தமிழிசை சொல்ற மாதிரி கையெழுத்து இயக்கம் நடத்தினார், நடத்தவே இல்லை. எதுக்காக இப்படி பொய் சொல்லி அவரை இந்து தலைவர்னு சொல்லுங்க, இந்து மத உணர்வு மீது பற்று கொண்டவராக பிடிப்பு கொண்டவர் தலைவர்னு சொல்லுங்க. உண்மை அது. துவாவை எதுக்கு சேர்க்குறீங்க? இந்து துவான்னு எதுக்காக சேர்க்குறீங்க? சொல்லி நீங்க என்ன அடைய போறீங்க? எதுக்காக இந்த சில்மிதம், எதுக்காக இந்த யோக்கியமற்ற செயலை செய்யறீங்க? அதிமுக பிஜேபி கூட்டணியை உடைத்த அண்ணாமலை தான் இந்த சர்ச்சையும் தொடங்கி வச்சிருக்கிறார். இதை நான் ஏன் சொன்னேன்னு உள் அறைக்குள்ள நடந்த கூட்டத்தில் பேசினதான் நேற்று நாளிதழில் வந்தது. அண்ணாமலை இந்த நிமிஷம் வரைக்கும் மறுக்கலை. ஒரிசா விவகாரத்தில் தமிழர்களுக்கு எதிராக மோடியும் அமித்ஷாவும் இருக்கிறாங்கன்ற ஒரு விவாதம் வந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அதை திசை திருப்புறக்காக தான் நான் இப்படி ஒன்று கொளுத்தி போட்டேங்கிறாரு. இதுதான் யோக்கியமற்ற செயல்னு நான் சொல்கிறேன். இதுதான் நேர்மையான அரசியலா? சொல்லுங்க. அப்போது ஒரு முதிர்ச்சியற்ற சிறுபிள்ளைத்தனமானது. அதனால தான் ஒரு ஜெயக்குமாருடைய கடந்த 2 நாள் பேட்டியை பார்த்தீங்கன்னா கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார். ஒரு அதிமுக தொண்டனுடைய உணர்வும் அதுதான். என்ன ஒன்று, எடப்பாடியே இறங்கி வந்து இந்த மாதிரியான பிரச்சனையில் ஒரு நல்ல அறிக்கையோ ஒரு நல்ல பேட்டியோ கொடுத்தாருனா தான் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இருக்கும். எதுக்காக எடப்பாடி பதுங்குறாருன்னு நிஜமாவே நான் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு. ஏன்னா தன்னுடைய ஆதர்ஷ தலைவி தலைவர் அவர் அமர்ந்த சிம்மாசனத்தில் இந்த நிமிஷம் உட்கார்ந்துருக்கிற எடப்பாடி ஜெயலலிதாவுக்கு எதிராக இப்படி ஒரு வார்த்தையோ ஒரு துவேஷத்தை கிளப்புறாங்களேன்னு ஒரு கொதிச்சு எழ வேணாமா சார்? ஒரு வார்த்தை இன்னும் வரலையங்க. என்ன சார் அப்புறம் அந்த பதவியில் எதுக்காக நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க? ஜெயக்குமார் யாரோ ஒருத்தர் அல்ல, இடதுசாரியும் இல்லை, சமாஜ்வாதியோ அல்லது பகுஜன் சமாஜ் கட்சி, அவரும் அதிமுக தொண்டர் தான். எம்ஜிஆர் காலத்தால் தான் ஜெயலலிதாவால் அடையாளப்படுத்தப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டவர் தான். ஜெயக்குமார் நான் குறைச்சி மதிப்பில்லை. ஏன் ஜெயக்குமார் மட்டுமே சொல்லணும்? இவ்வளோ முக்கியமான ஒரு பிரச்சனை எடப்பாடி வாயை திறந்து பேசக்கூடாதா? அப்போ நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா, ஒன்று பிஜேபிக்கு எதிராக அவர் பேச மாட்டார்னு. அதை நிரூபிச்சுக்கிட்டு தானே வராரு அவர். வெட்கக்கேடானது. இந்த மனநிலை முதல்ல எடப்பாடி மாற்றிக்கணும். இல்லை, அவரே ஒரு குழப்பத்தில் இருக்காரு. ஏன்னா இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு அறிக்கை வந்துச்சு, நிர்வாகிகள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, அதிலே ஒரு மன வருத்தத்தில் இருக்காருன்னு சொல்றாங்க. கோயம்புத்தூர்ல கூட அவர் வேலுமணிக்கும் அவருக்கு பிரச்சனை செய்திகளை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. நிச்சயமாக தேர்தல் முடிவு அதிமுக சந்தோஷப்படுற மாதிரி இருக்காது, நமக்கே தெரியுது. தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு நம்ம அதை சாலிடா பேசலாம், யூகங்களை நம்ம வச்சு பேசணும் அவசியம் இல்லை. ஆனா நான் பல நேரங்களில் சொல்ற மாதிரி ஒரு கழக குரல் நிச்சயமா எழும் அதிமுகவில். அது கட்சியை பிளவுபடுத்தலாம் நான் சொல்ல மாட்டேன்.
இப்படி கட்சியை கொண்டாந்து நிறுத்திட்டீங்களே, அப்போ எல்லாரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பயணத்துக்கான தொடக்க புள்ளியாக அந்த கழக குரல் இருக்கும். இப்போ ராமநாட்டிலையும் தேனியிலையும் தினகரனும் ஓபிஎஸும் ஜெயிச்சிட்டாங்கன்னாலோ அல்லது அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடம் வந்துட்டாலோ நிச்சயமா அந்த கழக குரலுடைய சத்தம் ஓங்கி ஒலிக்கும். அப்போ எடப்பாடி அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். இப்படிப்பட்டவங்களே 4 பேர் கூட இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒதுக்கி வச்சிங்கன்னு கேள்வி கேட்பாங்க. வேலுமணி தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, யார் வேணாலும் அதை கேட்கலாம். அது அவருக்கு அந்த அந்த ஒரு நல்லதுக்கான கழகம் பிறப்பதற்கான தொடக்க புள்ளியாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். அது தேர்தலுக்கு பிந்தைய விஷயம். தேர்தல் முடிவுகள் எல்லாம் ஒரு பக்கம் விட்டுடுங்க. உங்கள் தலைவியை ஒருத்தர் இப்படி பச்சையாக பொய் சொல்லி சொல்கிறாங்களே, எத்தனை ஆதாரங்களை சொல்லணும். கரசேவைக்கு ஆள் அனுப்புவேன்னு சொன்னார், ராமர் கோயில் கட்டணும்னு சொன்னார். காங்கிரஸ் கட்சி தான் இன்னைக்கு சொல்லுது, நாங்களும் தான் சொல்கிறோம் ராமர் கோயில் கட்டணும்னு சொல்கிறாங்க. அவங்க கட்ட மாட்டாங்களே தவிர கட்டுறது அவங்க ஆதரிக்கிற கட்சி தான். ஜெயலலிதாவும் சொன்னார், இந்து மதத்துன்னு சொல்லிட்டு அதுலேயே குடியிருந்தார் அவர். ரம்ஜான் இஃப்தார் விருந்து வைப்பாங்கல்ல ஒரு கட்சியும். என் நினைவு சரியாக இருந்தால் அவருடைய மறைவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக ஜெயலலிதாங்கிற பேரில் தான் அழைப்பு இருக்கும், அதிமுகன்னு இருக்காது. அவருடைய சொந்த பணத்தில் தான் இஃப்தார் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியை ஒரு வருஷம் நடத்தினார். அது இந்துக்களை, இந்து மதத்தின் மீதான நம்பிக்கைகளை எப்படி அவர் அமல்படுத்தினாரோ அதுக்கு கொஞ்சமும் குறையாம மாற்று மதத்தினர் மதிக்க தவறுனதே கிடையாது. அவர்களுக்குரிய மரியாதையை கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார். நீங்க இன்னைக்கு பண்ற சில்மிஷத்துல ஒரு துளி கூட ஜெயலலிதா பண்ணது கிடையாது. அவர் உயிரோடு இருந்திருந்தா ராமர் கோயில் கட்டினதுக்கு இன்னொரு தன்னுடைய கனவு நனவாயிட்டு தான் கடிதம் எழுதியிருப்பார் அப்படின்னு தமிழிசை சொல்றாங்க. அது மட்டுமா பண்ணியிருப்பார்? பிஜேபியை கிளின்னு கிழிச்சிருப்பார். காஷ்மீரை பிரிக்க விட்டுருப்பாரா? மாநில அந்தஸ்தை பறிக்க விட்டுருப்பாரா? நீட் தேர்வை ரத்து செய்ய விட்டுருப்பாரா? தொடர்ந்து நடத்த அனுமதிச்சிருப்பாரா? நீதிமன்றத்தின் பேரை சொல்லி நீங்க தப்பிச்சுக்க விட்டுருப்பாரா? அவரு சட்டத்தை இந்த சட்டத்தை திருத்துறீங்களே, நீட் தொடர்பான சட்டத்தை ஏன் திருத்த மாட்டேங்க? மென்னியை பிடிச்சிருப்பாரு அரசியல் ரீதியா? சொல்லுங்க. மேகதாது விஷயத்துக்கு நீங்க கூட்டம் நடத்துறீங்களே, இடதுசாரி தான் கேட்குறாங்க, சில்மிஷம் பண்றாங்கன்னா உங்களுக்கு எங்க போச்சு? தமிழ் மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குல்ல? அதனாலதான் அணை பாதுகாப்பு மசோதாவை கொண்டு வராதீங்கன்னு ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரைக்கும் அதை வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதே இந்துத்துவ தலைவர் தான் மக்கள் உரிமைகளை காக்குறதுலையும் உறுதியா இருந்தார். எல்லா மதங்களையும் மதிக்க தவறுனதே இல்லை. இதையும் பிஜேபியினர் தெரிஞ்சுக்கிடணும். தெரியும், ஏதோ ஒரு சில்மிஷத்துக்காக திட்டமிட்டு அதை மறைத்து அவருடைய பெயரை கெடுக்கணும்னு பார்க்குறாங்க. திரும்ப சொல்றேன், அவர் எல்லா மதத்துக்கும் சமமானவராக தான் இருந்தார், சமூக நீதியை காத்தவராக தான் இருந்தார். நன்றி சார். நிறைய பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.